இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போறோம் என்றால், இன்றைக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய இறுதி நாளாக இருக்கு. அப்ப இந்த வாரங்களில் நடைபெற்ற விடயங்கள் அல்ல இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்களும் கதைக்கலாம் இருக்கிறோம். அதே போல இந்த கடந்த வாரத்தில் எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய வடக்கின் போர் என்று கூறக்கூடிய யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 118வது வடக்கின் பெரும் போர் நேற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதே போல பொன்னணிகளின் போர் என்று கூறக்கூடிய வட்டுக்கூட யாழ்ப்பாண கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான அந்த கிரிக்கெட் போட்டியும் நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இரண்டு போட்டிகளிலும் இரண்டு பாடசாலை ரசிகர்கள் பாடசாலையுடைய பழைய மாணவர்களும் நேற்று அதற்கு முந்தைய 2 தினங்களும் கொண்டாடி தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்றைய தினம் வடக்கின் பெரும்போரிலே சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியினர் யாழ் மத்திய கல்லூரியை மீண்டு தரும் முறை வீழ்த்தி 118வது வடக்கின் பெரும்போரை சென்ட் ஜோன்ஸ் அணியினர் நேற்றைய தினம் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதிலே பிரகாசித்திருக்கக்கூடிய பல வீரர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும், வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியினருடைய மாணவர்களுக்கும் அந்த பாடசாலை வீரர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வெற்றியை தவறவிட்டிருக்கக்கூடிய யாழ் மத்தியினுடைய வீரர்களுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் நாங்களும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல 2 பாடசாலைகளுமே இலங்கை கிரிக்கெட் அணிக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய வீரர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 அணிகளுமே விளையாடி இருக்கக்கூடிய மாதுளன் மற்றும் நியூட்டன் ஆகியோரும் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியினுடைய அண்டர் 19 வயதுக்குட்பட்ட அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார்கள். 2 பேருமே 2 அணிகளுமே விளையாடி இருக்கக்கூடியது தமிழ் மாணவர்கள் அல்லது எங்களுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகள் அல்லது விளையாட்டுத் துறையில் அவர்களுக்கான தேசிய கதவுகள் பல திறந்திருக்கிறது என்பதற்கு இந்த வடக்கின் பெரும்போரும் ஒரு சாட்சியமாக அமைந்திருக்கிறது. அதே போல பொன்னணிகளின் போர் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாண கல்லூரி மற்றும் பேட்ரிக்ஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான போரிலும் நேற்றும் யாழ்ப்பாண கல்லூரி அணியினர் மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 52 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெற்றி ஒன்றை பெற்று 52 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொன்னணிகளின் போரிலே வெற்றியை பதித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாண கல்லூரி அணியினர். இந்த வரலாற்று வெற்றிக்கு அந்த பாடசாலை சமூகத்துக்கும் அந்த பாடசாலையுடைய வீரர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் அதே நேரம் பேட்ரிக்ஸ் கல்லூரி மாணவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் யாழ்ப்பாண கல்லூரியுடைய வெற்றி பெருமளவிலே கொண்டாடப்பட்டது. அது பலரையும் ஊக்கப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண கல்லூரியுடைய அதிபர் இந்த வெற்றிக்கு பிறகு உரையாற்றும் பொழுது காலையிலே இதனை பலரும் கேட்டார்கள். இன்றைய காலையிலேயே வேலைக்கு மச்சு முடிஞ்சும் எல்லாரும் போயிடலாம் பொழுது அவர் தான் ஏற்கனவே நான் கூறினேன், இந்த போட்டியில் நாங்களாம் கட்டாயம் வெற்றி பெற போகிறோம் என்று. அப்படி ஒரு தன்னம்பிக்கையான அதிபர் அவர் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் என்பனவெல்லாம் அந்த வெற்றிக்கான காரணமாக கூட இருந்திருக்கலாம் என்று. அப்ப 2 இந்த வீரர்கள் அல்லது இப்படியான இணைப்பாட விதான செயற்பாடுகள் மூலம் பிள்ளைகளை இணைப்பாட விதான செயற்பாடுகளோடு அவர்களை பற்றி வைத்திருக்க அவர்களுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலே 3 தினங்களாக இடம்பெற்ற இந்த வடக்கின் பெருஞ்சமர் மற்றும் பொன்னணிகளின் போர் தொடர்பான விடயங்களாக இருக்கிறது. அதை தாண்டி நேற்றைய தினம் வட்டுவாகல் பாலத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. வட்டுவாகல் பாலத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், நாங்கள் தொலைத்த உறவுகள் எங்கே, இந்த இடத்தில் வைத்துத்தான் உங்களுடைய கைகளிலே 2009ஆம் ஆண்டு மே மாதங்களிலே எங்களுடைய பிள்ளைகளை தந்தோம், எங்கே அந்த பிள்ளைகள், எங்கே எங்களுடைய உறவினர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே என்று இவ்வளவு காலமும் எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடத்தியவர்கள் எங்கே தாங்கள் தொலைத்தார்களோ அந்த பகுதிகளில் இருந்து நேற்று தேடினார். தொலைத்த இடங்களில் தான் தேட வேண்டும் என்பது போல தொலைத்த இடங்களிலிருந்து சர்வதேசத்தை நோக்கி தேடினார்கள். இவ்வளவு காலமாக எங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 நாங்கள் போராட்டங்களிலே கலந்து கொண்டு வீதிகளிலே இறந்து போகிறோம், எப்பொழுதுதான் எங்கள் பிள்ளைகள் உறவுகளை மீட்டு தருவீர்கள் என்று அவர்களுடைய கண்ணீர் மல்க பலர் நேற்று ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அவற்றை நாங்கள் சமூக வலைத்தளங்களூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் நாங்கள் முற்பக்க செய்திகளாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்து. அதே போல கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியை மூடி மறைக்காதீர்கள், அவற்றை மீண்டும் தோன்றுங்கள், அங்கே பலர் காணப்படுகிறார்கள், பல விடைகள் கிடைக்கும் என்று கூட அவர்கள் கோஷங்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே 3000 நாட்கள் கடந்தும் ஒரு உறவுகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய போராட்டம் பல இடங்களிலே சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. பலர் அந்த போராட்டத்தை குழப்ப முயன்றாலும் வடக்கு கிழக்கு மக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களில் ஈடுபடுவது என்பது அண்மையில் கூட ஐநாவிலே பேசுபொருளாக மாறியிருந்தது. சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்களுடைய போராட்டமும் தொடர்ச்சியாக சோர்வுன்றி நடைபெறும் அந்த போராட்டமும் காரணமாக அமைகின்றது. அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பல தாய்மார்கள் இறந்து போகிறார்கள். பிள்ளைகளை தேடியவர்கள் பலர் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள். போராட்ட களங்களில் நின்று, வெயில்களிலே நின்று, வீதிகளிலே மடிந்து போகிறார்கள் என்பதையும் தினம்தோறும் பத்திரிகைகளூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நடந்தாலும் தொடர்ச்சியாக கொண்ட கொள்கையிலே மாற்றம் ஏற்படுத்தாது அவர்கள் போராடி கொண்டிருப்பது என்பது ஒரு பாராட்டத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. இப்படி பல செய்திகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இரவில் பெண்களிடம் அத்துமுறும் யூடியூபர் என்று அண்மையிலே யூடியூபர்ஸ் இந்த காணொலிகள் எடுக்கும் பொழுது வன்முறைகளை மேற்கொள்வது தொடர்பான விடயங்கள் அண்மையிலே சமூக வலைத்தளங்களிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் நேற்று எம்பி ஒருவர் கதைத்திருக்கிறார். அது தொடர்பான விடயங்களும் இன்றைக்கு பத்திரிகையில அதே போல மனித உரிமைகள் ஆணைக்குழு, பெண்கள் அமைப்புகள் எல்லாம் இதற்கு கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இவரை வழக்குகளாக விசாரிக்க வேண்டும் என்ற நிலையிலுமே இந்த விடயங்கள் இன்றைக்கு பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. கூறுங்கள் கார்த்திகேயன்.
நிச்சயமாக தான் உண்மையில் இந்த 4 பாடசாலை மாணவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஹரிகரன் கூறியது போன்று வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய ஒரு பெரும் போர், வடக்கின் போர், பொன்னணிகளின் போர் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் போர்கள் நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பங்கு பெற்றிய அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்கள் இனிவரும் காலங்களிலும் இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரிய போர், யாழ்ப்பாணமே பெரும் பரபரப்பாகத்தான் இருந்தது. இந்த 2 போர்களும் எப்பொழுது நிறைவுக்கு வரும், யார் இதில் வெற்றியாளர்கள், யார் இந்த வெற்றி வாகையை சூட போகிறார்கள் அப்படி என்ற பெரும் ஆர்வத்தோடும் இருந்த போர்கள் பத்திரிகைகளில் ஒவ்வொரு நாளும் காலமிகளும் அது தொடர்பான நிலைமைகளை நாங்கள் செய்திகளினூடாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பாடசாலைகள் இந்த போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் 4 பாடசாலைகளுமே ஒரு பெரிய முன்னுதாரணமாக பங்கு பற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இனி வரக்கூடிய சந்ததியினருக்கும் இந்த துடுப்பாட்டம் என்பது தொடர்பான ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருப்பார்கள். துடுப்பாட்டம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் இந்த சாதாரணமாக வீதிகளை கடந்து செல்ல போன்ற போது இந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் தான் இந்த துடுப்பாட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரும் கலையாக இருக்கின்றதோ தெரியவில்லை. சாதாரணமாக விளையாடுவார்கள். இந்த பனைமர மட்டைகளை வைத்து, தென்னை மர மட்டைகளை வைத்து விளையாடக்கூடியதும், வகுப்பறைகளில் புத்தகங்கள் கொப்பிகளை வைத்து, பேப்பரை எல்லாம் சுருட்டி போட்டு புத்தகங்களை கொப்பிகளை வைத்து விளையாடக்கூடியதாகவும், இந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்ன அப்படி இந்த துடுப்பாட்டத்தில் இருக்கிறது, ஏன் இது ஒரு பெரிய கலையாக இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த துடுப்பாட்டம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒன்றில் நாங்கள் அதை கைவிடக்கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாம் வீதிகளில் நாங்கள் பயணிக்கிற போது இந்த ரெக்ஷூட் ஏசியோட பயணிக்கக்கூடிய அதிகப்படியான ஆண்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு கலையாகவே இவர்களுக்கு மாறிவிட்டது. சிலர் எல்லாம் தங்களுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். துடுப்பாட்டம் அப்படின்னு சொன்னாலே ஊர்களுக்குள்ள இருக்கட்டும் அல்லது கழகங்களாக இருக்கட்டும், இப்படி பலதில் விளையாடி கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்களுக்கு அது ஒரு கலை, அது ஒரு போதை என்ற மாதிரி. இப்படி இருக்கக்குள்ள பல திறமையான வீரர்கள் வடக்கு கிழக்கு போன்ற தமிழ் பிரதேசங்களிலும் இருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இதை வெறுமனே வடக்கு கிழக்கு என்று குற்றச்சாட்ட முடியாது. என்ற பல ஊழல்கள் நிறைந்த துறையாக இந்த எங்களுடைய நாட்டின் கிரிக்கெட் துறை இருக்கிறது, விளையாட்டுத்துறை என்பது இருக்கிறது அப்படி என்பதும் நாங்கள் அறிந்த ஒரு உண்மைதான். ஆனாலும் எங்களுடைய ஆண்களுக்கு இந்த கலை அப்படி என்பதை அவர்கள் விட போறதும் இல்லை. அண்மையில் சமூக வலைதளத்தில் தான் ஒரு காணொளி ஒன்று பார்க்கக்கூடியதா இருந்தது. கணவன் துடுப்பாட்டத்தை முடித்து விட்டு வீடு வருகிறார். அப்பொழுது மனைவி சொல்கிறார், அங்கேயே சமைத்து சாப்பிட வேண்டியதானே, அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் இங்க வருவான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் லீவு, அதுவும் சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் லீவு, அந்த நாள்லயும் இப்படி துடுப்பாட்டம் அப்படி என்று பெட்டை தூக்கி கொண்டு போனா பிற என்னத்துக்கு வீடு, என்னத்துக்கு குடும்பம் என்ற மாதிரி கேட்பார்கள். என்னதான் நீங்கள் கேட்டாலும் இந்த கிரிக்கெட் அப்படின்றதுல ரசிகர்களாக இருப்பவர்கள் இனி வரும் நாட்கள் அவர்களுக்கு பெரும் சரியான பிஸியா இருப்பார்கள். அவங்க போன் எடுத்தாலும் எடுக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த IPL போன்ற மச் எல்லாம் இனி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இனி இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளெல்லாம் பிடிக்கவே இல்லாது. வீட்டுல இருக்கக்கூடிய தம்பியோ அண்ணாவையோ அவசரத்துக்கு கடைக்கு அனுப்புறா கூட பொறுங்க இது முடியட்டும், இந்த ஓவர் முடியட்டும் என்ற மாதிரி நிற்பார்கள். இப்ப இது ஒரு கலை, அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, அவர்கள் ரசிக்கிறார்கள். அவர்களுடைய மனக்கவலைகளையும் சோர்வுகளையும் அந்த மைதானம் தீர்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் விளையாடுவது பிழை இல்லை தானே ஹரிஹரன்? இப்படி இருக்கக்குள்ளதான் இந்த 2 போர்களும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் நாங்கள் எங்களுடைய குழுமம் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த காரசாரமாக இந்த வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் அல்லது எங்களுடைய நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தால், இந்த யூடியூபர்ஸனுடைய காணொளிகள் அதிகம் பகிரப்பட்டு வந்தது. யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட சுமார் வடக்கு பகுதிகளை அல்லது கிழக்கு பகுதிகளிலும் இந்த குறித்த யூடியூபர்ஸ் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து உதவிகளை பெற்று இங்க இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் காணொளிகளோடாக பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆரம்ப கட்டங்களில் அது ஒரு நல்ல செயற்பாடாகவும் இருந்தது. நகைச்சுவை ரீதியாகவும் அந்த காணொளிகளை கொண்டு சென்றார்கள். அழுது துன்பம் துயரம் என்று அதை காட்டாமல் நகைச்சுவைகள் மூலம் அதை கொண்டு சென்று உதவிகளை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த அடாவடித்தனங்களாகவும் அண்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய காணொளி என்பது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கும் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் அந்த காணொளிகள் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஊடகத்திற்கு முன்னால் வருவதும் வர வேண்டாம் என்று நினைப்பதும் அவர்களுடைய தெரிவாக இருந்தாலும்,
அந்த குறிப்பிட்ட நபர்களை ஊடகங்களுக்கு முன் நிறுத்தி உதவிகளைத்தான் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உதவிகளை செய்யக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் மீதெல்லாம் ஒரு அருவருப்பான பார்வையை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இப்படி பார்க்கையில் வடக்கு மாகாணத்தில் இன்று பல நடவடிக்கைகளை இந்த பாதீட்டுக்கு பின்னர் உதவி செய்யக்கூடிய நடவடிக்கைகள், நன்கொடைகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள் என்று பல நடவடிக்கைகள் நாங்கள் அரசு அதிகாரிகளை குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அண்மைய காலங்களில் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இப்படி வரக்கூடிய உதவிகளின் மூலம் உதவிகளுக்கு மக்கள் நாடுகின்றதால் ஏற்படக்கூடிய பல துன்ப துயரங்களையும் நாங்கள் காணொலிகளூடாகத்தான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய புலம்பெயர் தமிழர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அனுப்பக்கூடிய நீங்களும் உங்களுக்கும் பணம் என்பது சும்மா கிடைக்கவில்லை. நீங்கள் ஏதோ ஒரு பனிகாலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், அதற்குள்ளெல்லாம் உங்களை வருத்தி அந்த உழைக்கக்கூடிய அந்த பணத்தை இங்கிருக்கக்கூடிய தாயக பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதற்கென்று அங்கீகரிக்கப்பட்ட அதற்கென்று பதிவு செய்யப்பட்ட பல நிறுவனங்களும் கழகங்களும் இங்கு இருக்கின்றது. அப்படியும் இல்லை என்று சொன்னால் பல பாடசாலைகள் இருக்கின்றது. பாடசாலை அதிபர்களை தொடர்பு கொள்வதனாலோ அல்லது கிராம சேவகர்கள், பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் அவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்ய முடியும். அண்மையில் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் என்னவென்று சொன்னால், இந்த புலம்பெயர்களுடைய தமிழர்களுடைய பணம் தவறான முறையில் சமூக சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற பெயரில் அந்த பணங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியவருடைய குறுகிய காலத்தின் துரித வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும், இந்த பணங்களை சூறையாடி கொள்பவர்களுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் கண்களூடாக பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது புலம்பெயர் தமிழர்கள் தாயகத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான வழிமுறைகள் இருக்கின்றது. அவர்களை அந்த பணம் சென்றடையக்கூடிய வகையிலும் உதவி வாங்குற கைக்கும் கொடுக்கிற கைக்கும் நாங்கள் செய்கிற உதவி தெரியக்கூடாது அப்படி என்று தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கொடுக்கிற கைக்கும் வாங்குற கைக்கும் இன்னொருவருக்கு உதவி செய்கிறது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படி என்று சொல்லித்தான் எங்களை எல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு காணொளியாக்கி அதை அதை காணொளியாக்கி அதிலிருந்து உதவிகளை கோரி அந்த பணங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள இது குறித்த அந்த யூடியூபர்ஸ் மட்டுமில்லை, இங்க நிறைய பேர் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதை காணொளியாக்கி இன்னொருவனுடைய வறுமையில் இன்னொருவனுடைய பொருளாதாரம் தங்கி இருக்கின்றது என்ற அளவிற்கு எங்களுடைய நாடு மாறி இருக்கிறது, எங்களுடைய பிரதேசம் மாறி இருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்குது. ஹரிஹரன், நிச்சயமா இது இன்றைக்கு நாங்கள் பேசினாலும் இந்த புலம்பெயர் தேசத்தவர்களுக்கு இன்னும் அது புரியாமலேயே இருக்கிறது. பலரும் இவ்வாறான விடயங்களை இன்னும் ஆதரிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தாயகத்திலே இதுவரான விழிப்புணர்வு அல்லது மக்களிடையே மனநிலையிலே மாற்றம் ஏற்பட்டாலும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படாதவரை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு யூடியூபர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பலர் தொழில் இல்லாமல் இதையே தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் பல மோசடிகளும் நாங்கள் அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் யூடியூபர்ஸ் கொரோனாக்கு பிறகு இருந்தே இந்த பிரச்சனைகள் ஆரம்பத்திலே அவர் என்று மாறி மாறி இன்றைக்கு நிற்கிறது. எனவே இதை புலம்பெயர் தேசத்தோடு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீங்கள் அரசியலிலும் உங்களுடைய தலையீடுகளை காட்டி அங்கேயும் பிரச்சனைகள் உருவாக்குகிறீர்கள். அதே போல சமூகத்திலும் இவ்வாறான பிரச்சனை. எனவே நீங்கள் 90களில் இங்கிருந்து இடம்பெயர்ந்து செல்லும் பொழுது ஈழம் எப்படி இருந்ததோ இலங்கை எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்குது என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். எனவே இங்கிருக்கக்கூடிய நிலைமையும் அறிந்து இங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையும் அறிந்து அதற்கான உதவிகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது நீங்கள் இந்த வெக்கேஷனுக்கு ஒரு மாதம் இஞ்சி வந்த பிறகு அதை நீங்களாவே நேடியாக கொடுத்துட்டு போகலாம். அல்லது கார்த்தியானி குறிப்பிட்டது போல அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், விளையாட்டு அமைப்புகள், கழகங்கள், பாடசாலைகள் இருக்கின்றன. அவர்களுடைய பழைய மாணவர்களுக்காக அவர்களோடு தொடர்பு கொண்டு பழைய மாணவர் சங்கங்கள் அந்த அமைப்புகள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். எனவே அவ்வாறான நம்ப தகுந்தவர்கள் மூலம் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய நானும் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.